அணையாகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2009 மகேந்திரா சைலோ டீசல் மேனுவல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா 2029 வரைக்கும் கரண்டில் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டில் இல்லை. மற்றபடி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையோ எதுவுமே கிடையாதுங்க. 2009க்குள்ள வண்டின்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வண்டி நீட்டாகவே இருக்குது. வண்டியை அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கிளாஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டிரைவிங் கிளாஸ் அந்த கிளாஸ் மட்டும் மாறி இருக்குது. வேறு எதுவுமே மாறல. மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரிஜினாலிட்டியாக தான் வண்டி இருக்கும். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க. அந்தளவுக்கு வண்டி நீட்டாகவே இருக்குது. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 65 to 70% இருக்கும். 4 டயரும் பார்த்தீங்கன்னாவே சேம் அதே கண்டிஷனில் தான் இருக்கும். வண்டி எடுத்து நம்ம டயர் மாற்றணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. டயர் நல்லாயிருக்கும், இன்ஜின் நல்லாயிருக்கும். மகேந்திரா எம்காக் இன்ஜின் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். எம்காக் இன்ஜின்னாலே உங்களுக்கு தரமாக இருக்கும். E4 மகேந்திரா சைலோ. மற்றபடி எக்ஸ்ட்ரா பிட்டிங்னு பார்த்தீங்கன்னா வீல் கப் போட்டிருக்காங்க, புட்ரூஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வர ஃபைனியர் செட்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க. சீட் கவர் முதற்கொண்டு அடிக்கலை. அடிச்சிருப்பாங்க. வண்டியில் தற்சயமே சீட் கவர் இல்லை. கம்பெனியில் வர ஒரிஜினல் சீட்டு தான் அப்படியே இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பின்னாடி வரைக்கும் ஏசி வந்துடும், பேக் ஏசி வந்துடும், கம்பெனியுடைய ஆடியோ சிஸ்டம் வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், 4 டோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏர் பேக் வராது இந்த வண்டியில். E4னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பிரேக் வராது. TN72 திருநெல்வேலி ஆர்டிங்க. வண்டியில் வேறு எந்த குறையுமே கிடையாது. வண்டி அந்தளவுக்கு நீட்டாகவே இருக்குது. சின்ன நகை கீறல் கூட கிடையாதுங்க. வண்டி எடுத்து நம்ம பெயிண்டிங் வேலை பார்க்குறோம், இல்லை டிங்கர் வேலை பார்க்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாதுங்க. பழைய வண்டினே சொல்ல முடியாது. 2009 வண்டினே சொல்ல முடியாது. எஃப்சிலேருந்து எல்லாமே கரண்டில் இருக்குது 2029 வரைக்கும். அதனால் எல்லா வேலையுமே பார்த்து வண்டியை அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாதுங்க. வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். பேக் ஏசி வந்துடும். இன்டீரியல் பாருங்கள் நீட்டாகவே இருக்கும். பின்னாடி வரைக்கும் சீட்டு போட்டிருக்காங்க. டிக்கிலேருந்து எதையுமே மாறல. அடிபடாத ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இன்ஜின் ரூமை பாருங்கள். உங்களுக்கு பேனட்டு முதற்கொண்டு மாறலங்க. அப்படியே தான் இருக்குது. அப்ராம்லேருந்து எதுவுமே பிரிக்கல. ஒரு ஆயில் கசி கூட கிடையாதுங்க வண்டியில். அந்தளவுக்கு வண்டியுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு குறை சொல்கிறதுக்கும் இந்த வண்டியில் எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு நீட்டாகவே வண்டியை வச்சுருந்துருக்காங்க. வண்டியை வச்சுருந்தவங்க தான் பாராட்டணும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா சேம் அதே பார்த்தீங்கன்னா 65 to 70% கண்டிஷனில் இருக்கும். பேக்கும் சரி, ஃப்ரண்ட்டும் சரி. இன்டீரியல் எல்லாமே பாருங்கள் நீட்டாகவே இருக்கும். அப்படியே புது வண்டிக்குள்ள குவாலிட்டியில் அப்படியே இருக்கும் பாருங்கள். சீட் கவர் மட்டும் அடிக்கலைங்க. டேமேஜாக இருந்தனால பிச்சிருப்பாங்க. மற்றபடி கம்பெனியில் வர ஒரிஜினல் சீட் கவரோட அப்படியே இருக்குது. ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங். இந்த வண்டியை பற்றி வேறு எதுவும் தகவல் தெரியுமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். விலையை பற்றி தகவல் தெரியுமா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.